இன்னைக்கான ஃபேக்ட் நம்பர் 39 நம்ம என்ன பார்க்க போறோம்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை பற்றிய ஒரு சின்ன ஒரு தகவல் மட்டும் பார்க்கலாம். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கான தீர்மானம் ஏற்றப்பட்ட நாள் என்பது ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி 1942 ஏற்றுவாங்க. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஒரு போராட்டம் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி. அது நைட்லேயே பார்த்தா அதை அறிஞ்சு கொண்டு ஆங்கிலேயருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அன்னைக்கு நைட்டே பார்த்தா பல்வேறு தலைவர்களை தேசிய தலைவர்களை கைது செய்வாங்க. அந்த தலைவர்கள் கைது செய்யப்பட்ட நாள் தான் பார்த்தா ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதி அதே 1942. இதுக்கான ஆபரேஷன் மிட் நைட் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது இதன் மூலமாக கைது செய்யப்பட்ட காந்தி பார்த்தீங்கன்னா பூனே சிறையில் அடைக்கப்பட்டாரு. அப்போ காந்தி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது எந்த சிறையில் அடைக்கப்பட்டான்னு கேட்கலாம், பூனே சிறை. அதே மாதிரி நேருவும் சரி, அபுல் கலாம் ஆசாத்னு சொல்லக்கூடிய அந்த தேசிய தலைவரும் சரி, அகமது நகர் கோட்டையில் பார்த்தீங்கன்னா சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இந்த ரெண்டு பேரும் அகமது நகர் கோட்டை, காந்தி பூனே சிறை. காந்தி விடுவிக்கப்பட்ட ஆண்டு என்பது 1944 1944 தான் பார்த்தீங்கன்னா காந்தி விடுவிக்கப்படுவாங்க வெள்ளையனே வெளியேறு இயக்க கைதின் போது. இந்த ஒரு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது தான் காந்தி ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு கூற்று ஒன்று சொல்வாரு, செய் அல்லது செத்துமடி, இது நம்மளுடைய கடைசி ஆயுதம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு.